கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய மகிமையோடு நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த 2 வசனங்கள் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர் 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 அப்பா. உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு அருமையான வாக்கு தத்தம் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமையின் மூலமாக உண்டாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வரும்போது, அவன் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய பார்வையிலே அல்லது கர்த்தருடைய நாமத்திலே அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யும்படியான கிருபையை தருகிறார். நமக்காக ஒரு புதிய எருசலேம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் நான் வந்து ஒன்றை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி நான் வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் என்று யோவான் 14ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அத்தியாயத்திலே முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஒரு பரிசுத்த நகரம் நமக்காக ஆயத்தமாகிறது. அதன் அளவு 12,000 ஸ்தாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் நீளம், 1500 கிலோமீட்டர் அகலம், 1500 கிலோமீட்டர் உயரமான ஒரு பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதாம் முதல் ரட்சிக்கப்பட்ட கடைசி வரை ரட்சிக்கப்பட்ட மனிதன் குடியிருப்பதற்காக கிட்டத்தட்ட 24,000 ஸ்கொயர் மைல்ஸ் உள்ள ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அத்தியாயத்திலிருந்து 66வது அத்தியாயம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இந்த 7 அத்தியாயங்களில் 27 தடவை கர்த்தருடைய மகிமை அல்லது கர்த்தருடைய மேன்மை என்கிறதான அந்த பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 7 அத்தியாயங்களிலே 27 தடவை ஆண்டவர் திரும்ப திரும்ப அவருடைய மகிமையை அல்லது அவருடைய மேன்மையை குறித்து சொல்கிறார். நம்முடைய நாம் வாசித்த வசனத்திலே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இருள் என்று சொல்லும்போது இது உலக பிரகாரமான இருளை குறிப்பதை விட ஆவிக்குரிய ஜீவியத்திலே உள்ள இருள், அதாவது மரண இருள் என்று சொல்லலாம், அல்லது கனியற்ற ஒரு அந்தகார ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். சந்தேகங்களினாலே அல்லது பில்லி சூனியங்களினாலே அல்லது என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே ஒரு வேளை நீங்கள் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் இந்த செய்தி உங்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இவைகளிலிருந்து நாம் விடுதலை அடைய, இந்த காரிருளிலிருந்து, இந்த அந்தகார இருளிலிருந்து விடுதலை அடைவதற்காக ஆண்டவர் நம்மை சொல்கிறார், உன் ஒளி உன்மேல் உதித்தது, என்னுடைய மகிமை உன்மேல் வந்தது, நீ எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்திலே அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் தேவனுடைய வருகையை குறித்து முன்னறிவித்தது போல
இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இருள் நீங்க போகிறது. அந்தகார இருள், கனியற்ற அந்தகார இருள், வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகளினாலே வேதனையோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய இருள் நீங்க போகிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களேயானால், அந்த யோவான் 14:1-2 உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இது நம்முடைய மரணத்திற்கு பிறகு, ஆண்டவருடைய வருகையிலே அல்லது நம்முடைய மரணத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு காரியமாயிருந்தாலும், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அந்த இருளிலிருந்து வெளியிலே வர அழைக்கிறார். நான் ஏசாயா 40ஆம் அத்தியாயத்திலிருந்து 59ஆம் அத்தியாயங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், பல வகையான நெருக்கங்களை குறித்து, பல வகையான இருளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த அத்தியாயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 அத்தியாயங்கள் அந்த இருளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த 60ஆம் அத்தியாயத்திலே வரும்போது ஆண்டவர் ஒரு பிரகாசமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எழும்பி பிரகாசி. அந்த எழும்புவதை குறித்து நாமே ஆராய்ந்து இந்த நாளிலே பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி நம்மிடத்தில் வந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும். அதாவது படுக்கையை விட்டு எழும்புகிற அனுபவம், வேதனைகள், சோர்வுகள் அல்லது மந்தமான சூழ்நிலைகள் அல்லது நம்பிக்கையற்ற நிலைமை, வியாதி, பலகீனங்கள், இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் முதலாவது நம்மை எழும்ப சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே, பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருடமாக ஒரு வியாதியஸ்தன் படுத்திருக்கிறார். ஒரு வியாதியஸ்தன், ஆண்டவருடைய வயதை விட அதிகமான வயதுகள், அவனுடைய பலகீனம் அவனை படுக்கையிலே கடத்தி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை தேடி சென்று அவனை எழும்ப சொல்கிறார். 7வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவன் ஒரு சுய பரிதாபம் உள்ள மனிதனாக, ஒரு தளர்ந்து போன ஒரு மனிதனாக, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டாலும், 38 வருடங்கள் அந்த இடத்திலே அவன் படுத்திருந்தாலும், தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவனை படுக்கையை விட்டு எழுந்து போ என்று சொல்லுகிறார். அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் தூக்கி கொண்டு வரும்போது, 4 பேர் தூக்கி கொண்டு வரும்போது, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை விட்டு நீ எழுந்து நட. இன்றைக்கும் ஒருவேளை படுக்கையில் கிடக்கிற அனுபவம் போல, அல்லது சரீரப்பிரகாரமான வியாதிகள், பலகீனங்கள் அல்லது தோல்விகள் நம்மை செயல்பட விடாமல் தடுத்திருக்குமேயானால், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், ஒளி உன்மேல் வந்தது, என்னுடைய மகிமை உன்மேல் வந்தது, நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழும்பு. அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறதான காரியம், அந்த தூக்கத்தை விட்டு எழும்புகிற அனுபவம். தூக்கத்தை என்றால் இந்த உலக பிரகாரமான தூக்கமும் உண்டு, ஆவிக்குரிய தூக்கமும் உண்டு. எபேசியர் 5:14 ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து சொல்கிறார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று நீ அறிந்து கொள் என்று சொல்கிறார். நாம் மரித்தோரோடு கூட இருக்கிற அனுபவம், செயல்படாது இருக்கிறவர்களோடு கூட ஐக்கிய வைத்திருக்கிறது. அவர்களுடைய பேச்சை கேட்டு எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. அதுபோன்ற ஒரு ஆவிக்குரிய தூக்கத்திலே நீங்களும் நானும் இருப்போமேயானால், இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நாம் அந்த தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, தெலீலாளின் மடியிலே சிம்சோன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே சிம்சோன் நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டார். 20 வருடங்கள் அவர் நியாயாதிபதியாக இருந்தார். ஆனால் பெலிஸ்தரின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் விடுவிக்க முடியவில்லை. அவருடைய முடிவும் பரிதாபமாக இருந்ததை நீங்கள் வாசிக்க முடியும். காரணம் என்னவென்றால், தெலீலாளுடைய மடியிலே வந்ததான நித்திரை, அந்த கண்களின் இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை அவரை அங்கே படுக்க வைத்தது. அதன் காரணமாக அவர் தன்னுடைய அழைப்பின் அந்த தேவ சித்தத்தை அவரால் விளங்கி கொள்ள முடியாமல் போனது.
யோனாவை பாருங்கள், அவர் நினிவேக்கு போக வேண்டியவர், நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிற கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறார். கப்பலின் அடித்தளத்தில் யோனாவின் புத்தகம் 1 அத்தியாயம் 11 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால் தேவ சித்தத்தை எதிர்த்து அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்திற்கு மாறாக அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தேவ சித்தத்திற்கு மாறாக ஓடுகிற ஒரு தூக்கம் காணப்படுமே, ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் எழும்ப வேண்டும். ஐத்திகு அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 9, 10 அவர் பிரசங்கம் கேட்கும் போதே தூங்கி விழுந்து அவர் மரிக்கிறார். இது எதை காட்டுகிறது? நிர்விசாரத்தை காட்டுகிறது. கிருபையாய் அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் அவரை உயிரோடு எழுப்பினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிர்விசாரம் என்கிற நித்திரையிலே நீ இன்றைக்கு படுக்கையிலே இருப்பாயானால் எழும்பும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் 5வது வசனம் 14, 15 வாசித்து பாருங்கள். அவர் பயத்தினாலே சோர்வினாலே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒன்றாக எதிர்த்து நின்றவர், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நிரூபித்தவர், எத்தனையோ அடையாளங்களை அற்புதங்களை செய்தவர். ஆனாலும் அந்த இசபெலுக்காக அவர் பயப்படுகிறார். இசபெலுக்காக பயந்து அவர் நடுங்குகிறார். சோர்வு உண்டாகிறது, சுய பரிதாபமும் வருகிறது, அவரிடத்தில் சுய பிரஸ்தாபமும் வருகிறது. அவர் சொல்கிறார், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதே 1 ராஜாக்கள் 19, 18 நீ ஒருவன் மாத்திரம் அல்ல, பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எலியாவை போல ஒரு காலத்திலே நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்திருக்கலாம். இன்றைக்கு பயத்தினால, சோர்வுனால, சுய பரிதாபத்தினால அல்லது சுய பிரஸ்தாபத்தினால இன்றைக்கு நீ செயல்பட முடியாமல் இருப்பாயானால், அல்லது கர்த்தருடைய மகிமை உன்னில் கிரியை செய்ய முடியாமல் இருக்குமேயானால், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 21வது வசனம். அவர் குடித்து வெறித்து திராட்சரசத்தை அளவுக்கு அதிகமாய் குடித்து வெறித்து அவர் தன்னுடைய வஸ்திரம் விலக படுத்து கிடக்கிறார். அவருடைய 2வது மகன் கானான் அதை பார்த்து வெளியிலே சொன்னபோது, அது நோவாவுக்கு தெரிந்த போது அவரை சபிக்கிறார். ஒரு சந்ததி சபிக்கப்படுகிறது. சிற்றின்பத்தின் மயக்கத்தினால நீ மயங்கி கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை இன்டர்நெட்டில் அல்லது பலவிதமான அசுத்தமான காட்சிகளை பார்த்து, அல்லது களியாட்டுகள், அந்த விளையாட்டுகள், இதெல்லாம் நீ பார்த்து சிற்றின்பத்தில் மூழ்கி போய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாயானால், ஒரு சாபம் நம்மை தொடராதபடி இன்றைக்கு நாம் அந்த சிற்றின்பத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புத்தி இல்லாத கன்னிகைகள், அவர்களுடைய கரங்களிலே விளக்கு இருந்தது, ஆனால் அவர்கள் எண்ணெய் இல்லை. அவர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் வரும்போதுதான் அவர்கள் உணர்கிறார்கள் தங்களிடத்திலே எண்ணெய் இல்லை என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். நிர்விசாரத்தினாலே, அவர்கள் ஆயத்தமின்மையினாலே, எண்ணெய் கொண்டு வராதபடியினாலே எண்ணெய் வாங்க ஓடுகிறார்கள். திரும்பி வரும்போது கதவு அடைக்கப்பட்டது. கதவுக்கு பின்பாக இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனோடு கூட உள்ளே சென்றார்கள். ஒரு 4 அங்குல கதவு அவர்களுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்திவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த வகையான ஒரு நித்திரையிலே நீ தூங்கி இந்த நாளிலே காணப்படுவாயானாலும், அந்த நித்திரையிலிருந்து, அந்த தூக்கத்திலிருந்து நீ வெளியே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தருடைய ஒளி உன்மேல் பிரகாசிக்கும். அவருடைய மகிமை உன்மேல் இறங்கும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 3வதாக ஏசாயா 52ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆண்டவர் இன்னொரு நிலையிலிருந்து நம்மை எழும்ப சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று சொல்லுகிறார். இந்த தூசி எதை குறிக்கிறது? இது சத்துருவனுடைய கிரியைகளை குறிக்கிறது, கழுத்தில் உள்ள கட்டுகளை குறிக்கிறது, உலக பாரம்பரியங்களை குறிக்கிறது, இது வழிபாடுகளை குறிக்கிறது, இது சடங்காச்சாரங்களை குறிக்கிறது, தேவையற்ற அலங்காரங்களை குறிக்கிறது. மற்றவர்கள் உன்னை பார்க்க வேண்டும், நீ கவர்ச்சியாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை விட நீ வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று நீ செயல்படுகிற அந்த தூசி
தூசியை விட்டு நீ உதறி விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த நிலையிலே நீ படுத்திருக்கிறாய்? நீ ஆண்டவர் உன்னை எழும்பச் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் அந்த மெலித்தா தீவிலே அங்கே குளிருக்காக அவர்கள் விறகிலே நெருப்பு மூட்டி அவர்கள் அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த விறகுக்குள்ளாக இருந்து ஒரு விரியன் பாம்பு அது புடைத்து கொண்டு எழும்புகிறது. அது புடைத்து கொண்டு வந்து அது பவுல் அப்போஸ்தலரை அது கடித்து விடுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? அது பவுல் அப்போஸ்தலர் அந்த விரியன் பாம்பை உதறி விட்டார் என்று வாசிக்கிறோம். தூசியை உதறி விடுகிற அனுபவம். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டிருக்கிற தூசி, உன்னுடைய அலங்காரங்கள், உன்னுடைய விளம்பரங்கள், சுய பிரஸ்தாபங்கள், வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், கர்த்தர் அங்கீகரிக்காத காரியங்கள் உன்னுடைய பார்வையிலே அது லேசாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது விரியன் பாம்பை போல உன்னை ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த 28ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் அதை உதறும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த விரியன் பாம்பை குறித்து ஆண்டவர் மிக அருமையாக ஆவியானவர் விளக்குகிறார். 28:3 அது விரியன் பாம்பு என்று சொல்லுகிறார். 28:4 அது விஷப்பூச்சி என்று சொல்லுகிறார். அதனுடைய அந்த வீரியம் குறைகிறதை பாருங்கள். 28:5 பூச்சி என்று சொல்லுகிறார். நீ உதறி விடுவாயானால் விரியன் பாம்பை போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கிற தேவன் அங்கீகரிக்காத அந்த காரியம் உன்னை ஒரு சாதாரண பூச்சியை போல உன்னை விட்டு கடந்து போகும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 28:5 வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. காரணம் என்ன? அவர் உதறினார். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தூசி நம்முடைய வாழ்க்கையிலே பாரம்பரியங்களினாலே, சடங்காச்சாரங்களினாலே காலாகாலமாய் பரம்பரையாய் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே. ஆனால் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்களும் நானும் அதை உதற வேண்டும். 4வதாக பாவத்தை விட்டு எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 18 to 20 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால், அந்த இளைய குமாரன் கர்த்தருக்கு தேவனுக்கு பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று உணர்ந்த போது அவன் தான் இருந்த இடத்தை விட்டு எழும்பினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மறைவான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தர் இந்த வேளையிலே உணர்த்தி கொண்டிருப்பாரேயானால் நாம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எழும்பினவர்கள் திரும்பி படுக்கக்கூடாது. எழும்பினவர்கள் ஒன்றிலே அவர்கள் நிற்க வேண்டும், அல்லது நடக்க வேண்டும், அல்லது அவர்கள் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எசேக்கியேல் 8ஆம் அத்தியாயம் முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். 9ஆம் அத்தியாயம் 4 to 6 வரை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தரிசனத்திலே எசேக்கியேலை மயிரை பிடித்து தூக்கி அவர் எழுப்பி நிறுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. நமக்கு அந்த விசுவாசத்தோடு கூட பாவத்தை விட்டு எழும்ப வேண்டும். திரும்பவும் அந்த பாவத்தில் திரும்ப படுக்கிற அனுபவம் அல்ல, எழும்பி நிற்க வேண்டும், அதை விட்டு ஓட வேண்டும், கர்த்தருக்காக நடக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். எனவே இப்படி வித்தியாசமான நிலைமையிலே கர்த்தர் நம்மை எழும்ப சொல்லுகிறார். எழும்பின பிறகு, தேவனுக்காக எழுந்து நின்ற பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்காக அந்த எழுந்தவர்கள் கர்த்தருக்காக நிற்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ கன்மலையின் மேல் போய் நில் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், மோசே சொன்னார், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். அப்பொழுது சொல்வார், என்னுடைய மகிமையை ஒரு மனிதனும் காண முடியாது, ஆனாலும் நீ கன்மலையிலே போய் நில், அப்பொழுது நான் உன்னை கடந்து செல்வேன், நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய், என்னுடைய பின்பகுதியை காண்பாய், அப்பொழுது என்னுடைய மகிமை உனக்கு விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் நம்முடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அந்த ஒளி
நம்மிடத்தில் காண வேண்டுமென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். யாத்திராகமும் 33ஆம் அத்தியாயம் 21வது வசனம் கர்த்தர் சொல்கிறார், பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் போய் நில் என்று சொல்கிறார். என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையின் மேல் போய் நில்லு. இந்த கன்மலை எதை காட்டுகிறது? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய பலகீனங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை காட்டுகிறது. எனவே எழுந்தவர்கள் கர்த்தராகிய அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நிற்க வேண்டும். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும், அதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் உணர வேண்டும். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நிற்கிற அனுபவம் என்னவென்றால், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அநேகரை கர்த்தர் அண்டையில் வழி நடத்துகிற ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம், நான் 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. எழுந்தவர்கள் அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவனுடைய தண்ணீரை குடிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். எஸ்ரா 8:4 அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பிரசங்க பீடத்தில் இன்று அவர் எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார் என்று வாசிக்கிறோம். எழும்பி நின்று அந்த மர பிரசங்க பீடத்தின் மேலே எழும்பி நின்று அவர் பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:22 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்ஸ் மேடையில் பவுல் அப்போஸ்தலர் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கிப்பதற்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் எஸ்ராவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், அதன் பிறகு நான் உபதேசிக்கவும் என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் எழுந்து நின்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14 வாசிக்கிறோம், அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நின்று பிரசங்கிக்கிறார்கள். 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே முதலாவது எழும்பினவர்கள் நிற்க வேண்டும், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்க வேண்டும். 2வதாக எங்கே நிற்க வேண்டும் என்றால், திறப்பிலே நிற்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அத்தியாயம் 30வது வசனத்தில், எசேக்கியேல் 22:30 சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை. திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன். அந்த திறப்பு என்ன? அந்த திறப்பு என்ன? அவர் நியமித்த அந்த திறப்பு என்ன? என் கால்கள் செம்மையான இடத்துல நின்று அந்த மற்ற ஜனங்களுக்காக நான் பரிந்து பேச வேண்டும், தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டும். அந்த திறப்பு அது தேவனுடைய சபையாக இருக்கலாம், அல்லது நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக இருக்கலாம். அந்த ஊழியத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய சபையின் மூலமாக மடிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்களும் நானும் திறப்பிலே நின்று மன்றாட வேண்டும். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிற அனுபவம். 2வதாக திறப்பிலே நிற்கிற அனுபவம். 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, 3வதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை எதிர்த்து நிற்கிற அனுபவம், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிற அனுபவம்,
அவருக்காக திறப்பிலே நிற்கிற அனுபவம், இப்பொழுது பிசாசை எதிர்த்து நிற்கிற அனுபவம். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிற ஒரு மனிதன், திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதன் பிசாசையும் எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். நான்காவதாக 1 கொரிந்தியர் 10 வசனத்தை நான் வாசிக்கும்போது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவனாக எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். இது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அல்லது அநேக விசுவாசிகள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை விளங்கி கொள்வதில்லை. தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களை விட்டால் யாருமே இல்லை என்று அவர்கள் காணப்படுகிறார்கள். நிற்கிறவன் அவன் விழுந்து விழாதபடி அவன் எச்சரிக்கையாயிருக்க கடவன். எனவே கிறிஸ்துவின் மேல் நிற்கிற அனுபவம், திறப்பிலே நிற்கிற அனுபவம், அந்த சாசை எதிர்த்து நிற்கிற அனுபவம், நிற்கிறவர்கள் நான் விழுந்து விடாமல் தங்களை பாதுகாக்கிற அனுபவம். அடுத்ததாக இப்படி எழுந்தவர்கள், படுக்கையை விட்டு எழுந்தவர்கள், நித்திரையை விட்டு எழுந்தவர்கள், தூக்கத்தை விட்டு எழுந்தவர்கள், பாவத்தை விட்டு எழுந்தவர்கள், கர்த்தருக்காக நிற்கிறவர்கள், அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அதைத்தான் ஏசாயா 60 முதல் 2 வசனங்களே நாம் வாசித்தோம். 34 சங்கீதத்தில் அந்த எப்படி நாம் பிரகாசிக்கிறது என்பதற்கு சில காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 34:5 சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் என்றால் என்ன? அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற அனுபவம், தியானிக்கிற அனுபவம், கடைபிடிக்கிற அனுபவம், அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அனுபவம், அதுதான் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம், பிரகாசிக்கிற அனுபவம். இந்த பிரகாசம் ஒரு வெளிப்பாடு. இது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் சுடர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வானத்திலே சுடர்களாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த சுடர்கள், நம்முடைய சுடர்களை போன்ற இந்த அனுபவங்கள், இந்த பிரகாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது பிசாசினுடைய போராட்டங்கள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய கண்ணிகள் இவைகளெல்லாம் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலத்தை ஆண்டவர் அந்த மகிமையின் பிரசன்னத்தினால நமக்கு தருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதைத்தான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6 வசனத்தில் அவன் கல்லறிந்து கொல்லப்படுகையில் கூட ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்ததென்று, தேவ தூதனை போல பிரகாசித்ததென்று வேதத்திலே வாசிக்க முடியும். மோசேயின் முகம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாதபடி அவர்களுடைய கண்கள் கூசத்தக்கதாய் அவருடைய முகம் பிரகாசித்ததென்று யாத்திராகமம் 34 29-35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசையுடைய முகம் எதனால பிரகாசித்தது? மோசே ஆண்டவரோடு கூட பேசினதை விட தேவன் மோசையோடு கூட பேசினார். அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அது மோசைக்கு தெரியாமல் இருந்தது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பிரகாசத்தை பார்த்து கண்கள் கூசினபடியினாலே அவர்கள் தள்ளி விலகி போகிறார்கள். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசே பேசும்போது தன் முகத்திலே முக்காடு போட்டு கொண்டு பேசினான். அந்த அளவிற்கு அவருடைய முகம் பிரகாசமாயிருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். நம்முடைய முகம் பிரகாசித்திருப்பதை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் காண்கிற ஒரு அனுபவம் தான் உண்மையான பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். புறஜாதியான ஜனங்கள், இயேசுவே அறியாத ஜனங்கள் நம்முடைய நடக்கைகளை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் காணுகிற அந்த பிரகாசத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக இந்த பிரகாசிக்கிறதற்கு சில வழிகள். முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். அடுத்ததாக கனி உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
கனியற்ற ஒரு நிலைமை, அந்தகார கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமேயானால் நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, நீங்களும் நானும் எழும்பினது எதற்காக எழும்பினோம்? கர்த்தருக்காக நிற்கிற ஒரு அனுபவம், கண்மலையின் மேல் நிற்கிற ஒரு அனுபவம், அனுபவம், பிசாசை எதிர்த்து நிற்கிற அனுபவம். அடுத்ததாக என்ன சொன்னேன்? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து விடாமல் பாதுகாக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்மிடத்தில் வராமல் பாதுகாக்கிற ஒரு அனுபவம். மரத்தின் வேரருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது, கனியற்ற மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி பார்க்கிற அனுபவம். தேவனுடைய அன்பினால நிறைந்திருந்தா நிச்சயமாக ஒரு கனி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அத்தியாயம் 4-5 வசனங்கள். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னதை வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். விளக்கு தண்டிற்கு மேலே விளக்கு இருந்தால் தான் அந்த இடத்துல பிரகாசம் வரும். விளக்கை யாரும் மரக்காலால் மூடி வைப்பதில்லை. அந்த விளக்கு தண்டு எப்பொழுது எடுக்கப்படுகிறது? நம் கனியற்ற அந்தகார கிரியைகளோடு வாழும்போது. எனவே கர்த்தருக்காக நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு வழி கனி உள்ள ஒரு ஜீவியம், கர்த்தரை நோக்கி பார்ப்பது. 2வதாக கனி உள்ள ஜீவியம். 3வதாக அந்த நற்கிரியைகள் மூலமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 14-16 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். எனக்கு வெளிச்சம் இருக்கு, எனக்கு வெளிச்சம் இருக்கு, எனக்கு பிரகாசம் இருக்கு என்று நாம் தம்பட்டம் அடிப்பதில்லை. என்னிடத்துல அபிஷேகம் இருக்கு, நிறைய இருக்குன்றெல்லாம் நாம் தம்பட்டம் அடிப்பதில்லை. நம்மிடத்தில் அபிஷேகம் இருப்பதையும், நம்மிடத்தில் தேவ பிரசன்னம் இருப்பதையும், தேவ மகிமை நம்மிடத்தில் இருப்பதையும் இல்லாதவர்கள் காண்கிற ஒரு அனுபவம் தான் பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும். அடுத்ததாக எப்படி பிரகாசிப்பது? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, தேவ வசனங்களினாலே நாம் பிரகாசிக்கப்படுகிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்கிற அனுபவம். பிடித்து கொள்கிற அனுபவம்னா பைபிளில் கையில் தூக்குகிற அனுபவம் இல்லை. அந்த வசனங்கள் இருதயமாகிய கற்பலகையிலே எழுதப்பட்டு அந்த வசனங்களை நாம் தியானித்து ஒவ்வொரு நாளும் நாம் அபியாசப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்கிற ஒரு அனுபவம். ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு பக்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள். நிறைய அனாதை ஆசிரமங்களை நடத்தினவர். கர்த்தருக்காக அவர் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவர். ஒரு நாளும் அவருடைய தேவைக்கு அவர் ஒரு மனிதனிடத்தில் வாய் திறந்து கேட்டதில்லை என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. முழங்காலிலே நின்று கேட்டு பெற்றுக்கொண்டு அனாதை ஆசிரமத்தை நடத்தினவர். அவருடைய வாழ்க்கையிலே அந்த பிரகாசத்திற்கு ஒரு காரணம் என்னவென்றால், 100 தடவைக்கு மேலாக முழங்காலில் நின்று முழு வேதாகமத்தையும் வாசித்திருக்கிறாராம். அதைவிட பல தடவை அதிகமாக புதிய ஏற்பாட்டை வாசித்தாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதை தியானிக்கவும், அதன்படி நடக்கவும், அதற்கு பிறகு பிரசங்கிக்கவும் கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக எரிந்து பிரகாசிக்கிற அனுபவம். எரிந்து பிரகாசிக்கிற அனுபவம் என்றால் பாடுகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். யோவான் 5:35 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீதிமொழிகள் 20:27
மனிதனின் ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. ஒரு தீபம் போல நம்முடைய ஆவி மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அத்தியாயம் 38வது வசனத்தில் அந்த எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு முன்பாக அவர் பலி செலுத்துகிறார். அந்த பலியை வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சிக்கிறது. அங்கே இருந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது, கற்களை கூட அந்த அக்கினி பட்சித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எப்பொழுது வருகிறது? நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கும்போது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயம் 32வது வசனத்தில் எம்மாவூர் சீசர்கள் சொல்கிறாங்க, அவர் வேத வசனத்தை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதுதான் பிரகாசிக்கிற அனுபவம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிற ஒரு அனுபவம். இயேசுவின் ஒளி ஒரு மனிதனிடத்தில் இருக்குமேயானால், ஒரு விசுவாசியினிடத்தில் இருக்குமேயானால், அது மகிமையாக, புகழ்ச்சியாக, பிரகாசமாக அது பிரதிபலித்து கொண்டே இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை அங்கே இருந்தது. ஆனால் ஏலியினுடைய காலத்தில் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்து கொண்டு போகப்பட்ட போது அங்கே சொல்லுகிறாங்க, இக்கபோத், தேவனுடைய மகிமை அங்கே விலகினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் சாலமோன் காலத்தில் அந்த மகிமை திரும்பவும் ஆலயத்திலே வந்ததை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், நம்ம இழந்து போன மகிமையை, இழந்து போன பிரகாசத்தை நாம் திரும்ப இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 9ஆம் அத்தியாயம் 3வது வசனம், எசேக்கியேல் 10ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் தேவ மகிமை வந்து இறங்கினதென்று அவர் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். மத்தேயு 13:43 நான் வாசிக்கிறேன். அந்த தேவ மகிமையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இங்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசம் இருந்தால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போகும்போது சூரியனை போல பிரகாசிப்போம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 3வது வசனம், ஞானவான்கள். யார் ஞானவான்கள்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள், புத்திமான்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்தும ஆதாயம், ஆத்தும ஆதாயம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மேன்மைப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாக வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஏசாயா 62ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களிடத்தில் ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை அவர்கள் காண்பார்கள். ஒரு பிரகாசத்தின் அளவுகோல் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு தூரம் பிரகாசிப்பது என்பது தெரியுமா? அதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம் 17-18 வாசிக்கிறோம். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். 2 கொரிந்தியர் 3:17-18 வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற அனுபவம். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பணும், முதல்ல எழும்பி நிற்கணும், நிற்க பிறகு பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்கிறது? கடைசி வரை பிரகாசிக்கணும். அந்த பிரகாசம் குன்றக்கூடாது, அந்த பிரகாசம் கூடிக்கொண்டே போக வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம். அபிஷேகம் நிரம்பி வழியணும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 62:2, ஏசாயா 62:2 ஏற்கனவே சொன்னேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் சாயலை காணணும், கிறிஸ்துவின் பிரகாசத்தை காணணும். இது ஒரு தேவனுடைய பிள்ளை என்று ஒரு புதிய நாமத்தினால நம்மை அழைக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எழும்புவோம், தூசியை உதறுவோம், கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தருக்காக பிரகாசிப்போம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம், தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.